ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது நேற்று வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இது குறித்து விவாதம் இன்னைக்கு நடந்தது. நிகழ்ச்சிகள் கேள்வி எழுப்ப அவங்கெல்லாம் பதில் சொன்னாங்க, அமைச்சர்கள்லாம் பதில் சொன்னாங்க, பார்த்துருப்பீங்க. முன்னதாக முதலமைச்சர் பேசினார், அதுக்கு முன்பாக இவர் எதிர்கட்சி தலைவர் பேசினார், அனைத்து கட்சி கூட்டம் உட்பட விஷயங்கள்லாம் சொன்னார், கேட்டார், அதுக்கு பதிலெலாம் பேசிட்டு இருந்தாங்க. நிதியமைச்சர் மரிய வில்சனும் சொன்னார் கடன் அதிகமானதுக்கு திமுக அரசு தான் காரணம்னு. அப்புறம் நிதித்துறை செயலாளரே சொல்லியிருக்காரு பாருங்க, எதுக்காக கடன் வாங்கணும், வரம்புக்குள்ளே தான் கடன் வாங்குகிறோம், இன்னும் 50 வருஷம் ஆனாலும் கடன் வாங்கி தான் ஆகணும் அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்கிறாருன்னு அவர் சொன்னார். முன்னாள் அமைச்சர் ரகுபதி பேசும்போது கமிஷன் வாங்குறாங்க, நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்க, வாங்குற விட மாட்டோம்னு சொன்னீங்க அப்படின்லாம், ஆனால் வாங்கிட்டு இருக்கிறாங்கன்னு அப்படின்னு சொன்னார். உடனே அமைச்சர் ஆனந்த் எதிர்த்து ஆதாரம் இல்லாமல் சொல்லக்கூடாது அப்படின்னாரு. இல்லைங்க, நாங்கள்லாம் யாரும் வாங்க மாட்டோம், யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்னா முதலமைச்சருக்கு அது பிடிக்காது அப்படின்னு ஆதரவு சொன்னார். அதுதான் நானும் சொல்கிறேன், முதலமைச்சர் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு, ஏன்னா மற்றவங்க எதுவும் கேட்கல, முதலமைச்சர் நல்லபடியாக தான் நினைக்கிறாரு அப்படின்னு ரகுபதி சொன்னார். இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க ஒட்டுமொத்த சட்டசபை நிகழ்வுகளை? நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் அறிவிச்ச பட்ஜெட்ல அநேகமாக இருக்கக்கூடிய வாசகர்கள் அப்புறம் அனைத்து தரப்பு மக்களும் எதிர்பார்த்தது கீழிருந்து மேல வரைக்கும் முதல்ல தேர்தலில் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேறுமா? தேர்தலில் சொன்ன வாக்குறுதிகள் பரபரப்பான வாக்குறுதிகள் 3 தான். ஒன்னு 2500 ரூபாய், இன்னொன்னு அந்த சிலிண்டர், மூணாவது அந்த தங்கம் மாமன் சீர்திட்டம், நாலாவது கணக்குல பார்த்தது எதுன்னு சொன்னா பேருந்து பயணம். ஏற்கனவே இருந்த அரசு சொன்னதை விட எல்லா பஸ்களிலும் எல்லா இடங்களிலும் போலாமான். அது இந்த அரசனுடைய பல்வேறு நடவடிக்கைகளை மக்கள் பார்த்துட்டு அந்த பஸ் பயணத்தை பத்தி அதிகமா கேள்வி கேட்கல. ஆனால் பரபரப்பாக பட்ஜெட் சொல்லும் போது எல்லாரும் எதிர்பார்த்த விஷயம் என்னன்னா, குறைந்தபட்சம் இந்த 2500 ரூபாய் சமாச்சாரமா ஒரு அறிவிப்பு, இத்தனாம் தேதி அல்லது இந்த மாசம் அல்லது இந்த வருடம். அது இல்ல. சிலிண்டர் ஏற்கனவே ஒன்றிய அரசினுடைய எல்லா தட்டுப்பாடுகளும் சரியாகி மாநில அரசும் மிகையாக ஒன்றிய அரசும் தடை இல்லாமல் 2 நிலைமையில் இருக்கும்போது அதை பற்றிய அறிவிப்பும் வரல. மாமன் சீர் சப்ஜெக்ட்ல கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கை கிட்டத்தட்ட ஒரு வருஷத்திற்கு எவ்வளவு கல்யாணம் நடக்கும் அந்த முகூர்த்த நாட்கள்ல, அதை ஒட்டி இதுக்கு எவ்வளவு செலவாகும், இத்தனை கிராம் தங்கத்துக்கு இவ்வளவு, 5000 ரூபாய் பட்டுப்புடவை என்பதை கணக்கில் கொண்டால் கூட எவ்வளவு பேருக்கு கொடுக்கலாம்னு சொன்னா 16,865 பேருக்கு மட்டுமே கொடுக்க முடியும். நீங்க சொல்லி இருக்கக்கூடிய தொகுதி அலாட்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ல கொஞ்சம் விஸ்தரிக்கப்பட்டு ஃபண்ட் கொடுத்தா கூட ஒரு 17,000 அப்படி கணக்கு வச்சுக்கோங்க. ஆனால் ஆவரேஜா எதிர்பார்ப்பு அப்ளிகேஷன் 1.25 லட்சம் பேர். 1.25 லட்சம் பேரு தாலிக்கு தங்கம் அப்ளை பண்ணும்போது, நான் சொல்றது ஸ்டாலினுக்கு முன்னால, தாலிக்கு தங்கம் என்ற திட்டத்தை இதே தமிழக அரசு தலைமைச் செயலகத்தில் உள்ள அதிகாரிகளோடு அனுபவ பகிர்வை மேற்கொண்ட காரணத்தினால அப்ளை பண்ண எல்லாருக்குமே கிடைத்தது. முன்னாள் அமைச்சர் ரகுபதி இன்னைக்கு பேசும்போது சட்டசபையில் சொன்னாரு, அண்ணன் சீர் கொடுக்கவே முடியாது, நீங்க ஒதுக்கி இருக்கிற நிதிக்கு அந்த திட்டத்தை கொடுக்க முடியாது, 2000 கோடி தேவைப்படும், இப்போ ஒரு பவுன் 1 லட்சம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட சொன்ன அந்த சப்ஜெக்டோட சேர்த்து நீங்க என்ன பார்க்கணும்னா, முதலமைச்சர் சொன்னதை மந்திரிகளே கேட்காம இருக்கிறீங்க. முதலமைச்சர் என்ன சொன்னாரு, எந்த திட்டமும் இந்த அரசு நடுவில் இருக்கக்கூடிய ஆட்களை கணக்கில் கொள்ளாது, நேரடியாக பெனிஃபிஷரிக்கு போய் சேரும்னாரு. நானும் அதை தான் வலியுறுத்துறேன் முதல்வர் சொன்னத. ஆனா கேட்காம இருக்கிறது அமைச்சர்கள் தான். சபாநாயகர் தேவையில்லாம அந்த சப்ஜெக்ட்ல குறுக்கிட்டு அதை நான் நவி குறைப்பிலிருந்து நீக்கிறேன்னு சொன்னது தேவையில்லாத வேலை. இந்த விவாதங்கள் எல்லாம் நடக்கும். விசுவாசத்தை காட்டுறதுக்காக சபாநாயகர் அப்படி பேசியிருப்பது ஆரோக்கியமானதல்ல. ஆனால் அவர் சொன்னது போல போன அந்த பத்திரப்பதிவுல
மிகப்பெரிய ஊழலும் நடந்திருக்கிறது, மிகப்பெரிய வருவாயும் வந்திருக்கிறது. அப்ப நீங்க வருவாயை மட்டும் பேசக்கூடிய அரசு ஊழலை தடுத்து நிறுத்திட்டீங்களான்னு பார்க்கும்போது, பழனி கோயில்ல நீ அரஸ்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஆளு, கடைசியா வந்திருக்கக்கூடிய ஆளு, கடைக்கானல்ல அரஸ்ட் ஆயிருக்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டா நிர்மல் குமார் மூலமாக அரசு பொறுப்புல சப் கலெக்டர் ரேஞ்சில கலெக்டருடைய பிஏவாக இருப்பவரே அமைச்சர் நிர்மல் குமாருடைய நேரடி தொடர்புடைய ரியல் எஸ்டேட் அதிபதி. இப்ப நீங்க ரகுபதியை ஒரு கோடிட்டு காட்டினாரு. ஆனால் பழனி கோயிலும் மதுரை கோயிலும் திருத்தணி கோயிலும் இன்னும் 6-7 கோயில்கள் அந்த நில ஆக்கிரமிப்பு சப்ஜெக்ட்ல வரும்போது இந்த ஊழல் சப்ஜெக்ட்ல இந்த அரசு சரியாக செய்யவில்லை என்ற கணிப்புக்கு வாசவர்கள் வந்து விட்டார்கள், தமிழக மக்கள் வந்துட்டாங்க. ஆனா என்னன்னா, எல்லா தரப்பு மக்களுக்கும் இந்த பட்ஜெட்ல என்ன கொடுத்திருக்கிறீங்க, என்ன கொடுக்கல. இப்போ அரசு ஊழியர்களுக்கு ஏற்கனவே இந்த அரசு கொடுத்தது போதவில்லை என்று சங்கங்கள் உங்களை பார்த்து உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அரசு ஊழியருடைய வாக்கு எங்களுக்கு தான் வந்திருக்குன்னு நீங்க தான் சொன்னீங்க. ஆனா அந்த அரசு ஊழியர்களுக்கு ஏற்கனவே கொடுத்த தொகையில் இருந்து அதிகப்படுத்துவதற்கு மாறாக கணிசமான அளவு குறைச்சிட்டீங்க. அவங்க ஆர்ப்பாட்டம் அறிவிச்சுட்டாங்க 17ஆம் தேதி. என்ன ஆர்ப்பாட்டம்? ஓய்வூதியர்களுக்கான நலனுக்காக கொடுக்கப்பட்ட நிதியில் வெட்டாதே. அப்போ நீங்க எந்த பாதைக்கு வந்துட்டீங்க? சொன்னதும் செய்ததும். சொன்னது ஒண்ணு, செய்தது ஒண்ணு. மீனவர்கள் நலன், ஏற்கனவே மீனவர்களுக்கு மீன்பிடி தடை காலத்துல 8000 ரூபாய், மீன்பிடியில வெள்ளம் வந்த போது அவங்களுக்கு நிவாரணம் என்பது 6000 ரூபாய். அதிகாரி சரியா படிக்கலையா? முதல்வர் சரியா படிக்கலையா? அமைச்சர் சரியா படிக்கலையா? நிதி அமைச்சர் அதை பரிசீலனை செய்யலையா? எந்தையும் போட்டு குழப்பி ஏற்கனவே இருக்கிற காசுல இருந்து 1000 ரூபாய் குறைக்கிற மாதிரி அறிவிப்பு வெளியிட்டு, அதுக்கப்புறம் துறை சார்பா ஒரு அறிக்கை வந்து 6000 என்பது இது, 8000 என்பது அது, நாங்க சொன்னது இதுதான். ஏன் இந்த குழப்பம்? அப்போ பட்ஜெட் ப்ரிப்பரேஷன்லயே எந்த பகுதியினருக்கும் நல்லது செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த மேம்போக்கான அறிவிப்புகள், சைக்கிள் ஏற்கனவே கொடுக்குறாங்க, ஒரு ஹெல்மெட்டோட ஒரு வாட்டர் பாட்டோட கொடுக்கறது நல்லது. ஆனால் அதற்கான நிதி அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் அது வழங்கப்படும் போது போதுமானதா? அவங்க எதிர்பார்த்த நிதியை விட 32% நீங்க குறைவாக கொடுத்தீங்கன்னு நாங்க சொல்லல, நிதித்துறையை சார்ந்த அனுபவசாலிகள் சொல்லுகிறார். உங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய நிதித்துறை செயலாளர் என்ன சொல்றாரு? 10 லட்சம் ரூபாய் கடனை வாங்கிட்டு இந்த அரசை வழிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க என்று நாகரிகமற்ற வார்த்தையில விமர்சனம் பண்ணதுதான் புதிய அரசு. இப்ப நீங்க 5 மாசத்துல நீங்க எலிஜிபிலிட்டியா வாங்கியிருக்க வேண்டியது 3152 கோடி தான். நான் சொல்லல, நிதித்துறை வல்லுநர்கள் சொல்றாங்க. ஆனா நீங்க இந்த 5 மாசத்துல நீங்க வாங்கியிருக்கிறது எவ்வளவு? 22,840 கோடி ரூபாய். நீங்க 5 வருஷத்துல எவ்வளவு வருவீங்க? இவங்க ஏற்கனவே சொல்லி வச்சிருக்க 10 லட்சம் என்பது 20 லட்சம் கோடி ஆகும். நாமளே சொல்லல, சித்திக் போன்ற அனுபவமான அந்த ஐஏஎஸ் அதிகாரிகளே என்ன சொல்றாங்கன்னா எந்த வருடமும் குறையாது. அப்ப ஆட்சிக்கு வரும்போது பரபரப்பு அரசியலுக்காக மோசமாக பேசுவதும் அதை ஒட்டி பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருப்பதும் இந்த அரசினுடைய ஃபெயில்யூர் பட்ஜெட். பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய சலுகைகள் கொடுக்கப்படவில்லை, நலத்திட்டங்கள் கொடுக்கப்படவில்லை. ரொம்ப சாதாரணமான விஷயம், இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் அந்த போகிறதுக்கான பயணத்திற்கான ஒதுக்கீடு ஒரு ஆளுக்கு 365 ரூபாய் அல்லது 580 ரூபாய். நீங்க அலாட் ஆண்டுகள் ஃபண்ட்ல இவ்வளவு பேர் அப்ளை பண்ணா இந்த காசை பிரிச்சா 365 ரூபாயில இருந்து 580 ரூபாய் தான் வரும். அதுல எங்க போலாம்? வடபழனி வரைக்கும் போயிட்டு வரலாம். அப்போ சீனியர் சிட்டிசனுக்கான திட்டம், இஸ்லாமியர்களுக்கு ஹஜ் பயணத்திற்கு அப்ளிகேஷன் என்பது அதிகமாகும் போது அதை கன்சிடர் பண்ணுவதற்கு நீங்க கொடுக்கக்கூடிய நிதி, இப்படி எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா அப்ளிகேஷனுக்கும் அலாட்மெண்ட்டுக்கும் பெரிய கேப், அனுபவம் இல்லாத கேப், அலட்சியமாக உருவாக்கப்பட்ட ஒதுக்கீடு, திருத்தப்பட்ட மதிப்பீட்டின் அடிப்படையில் இதை பார்த்தோம்னு சொன்னா மிகப்பெரிய நிதி சுருக்கல் ஏற்படும். அது என்ன சொல்ல போறான்னா, பைனான்ஸ் கிரைசிஸ் லீட்ஸ் டு டிராட், வறட்சியை நோக்கிய பயணத்திற்கு அது நம்மளை இட்டு செல்லும். இது நான் சொல்றது நிதி அமைச்சருடைய பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள் செய்யவில்லை, ஆரவாரமான அறிவிப்புகள்
வேறு பெயர்ல வெற்றி என்று மாற்றப்பட்டுள்ளது. வெற்றியை நோக்கி அது போனா பரவாயில்ல, ஆரம்பிக்காமலே இருந்தா வெற்றி என்பது வெற்றி என்று ஆகிவிடும். அப்போ வெற்றி திட்டம் அல்ல, அது அறிவிக்கப்படக்கூடிய வெற்றி திட்டம் என்று வந்துவிடும். இந்த அரசு பிரிப்பேர் பண்ண பட்ஜெட் என்பது முதல் பட்ஜெட் அல்ல, மோசமான பட்ஜெட். எந்த துறையை சார்ந்தவர்களுக்கும் அவர்களுக்கான சொல்லப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் இன்னமும் நிதித்துறை அதிகாரிகளோடு அமர்ந்து பேசி அதில் ஒரு முன்னேற்றத்தை உறுதி செய்வதுதான் சரியாக இருக்க முடியும். ஒரு பரபரப்புடன் எதிர்பார்ப்புடன் இருந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கக்கூடிய பட்ஜெட் தான் தாவேகா சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பட்ஜெட். நீங்க அந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்குன்னு சில நிதிகள் வரும். அந்த நிதிகள் ஒன்றிய அரசிலிருந்து நமக்கு வர வேண்டிய சப்ஜெக்ட் அது என்ன? தொழில் துறையில தொழில் ஆட்களுக்கு கொடுக்கக்கூடிய வசதிகள், சலுகைகள், இவற்றையெல்லாம் ஜாக்கிரதையாக ஒன்றிய அரசோட மோதாம அவரை பற்றி பேசாமல் இந்த அரசு தப்பித்துள்ளது. தொழில்துறை முதலீட்டுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில மிகப்பெரிய சலுகைகளோடு கொடுக்கப்படக்கூடிய இந்த அரசு தொழிலாளர் நல சட்டங்களில் ஒன்றிய அரசு பக்கம் நிற்கிறதா அல்லது இந்த பக்கம் நிற்கிறதா, திமுக அரசு கொண்ட அந்த கொள்கையோடு போகிறதா என்று பார்த்தால் அதை பற்றியெல்லாம் பேசாமல் நழுவி விடுகிறது. அப்ப இந்த அரசு முதலீடுகளில் சரியாக இல்லை, கடன்களில் சரியாக இல்லை, அறிவிப்புகளில் போதுமானதாக இல்லை. இன்னமும் அக்கறையோடு வேலை வாய்ப்புகளை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய உங்களுக்கு அதிகமாக வாக்களித்த இளைஞர் பகுதிகளுக்கு கூட 4000 ரூபாய் கொடுக்கிறேன் என்ற அந்த வேலைக்கான நிவாரணம் கூட அறிவிக்கப்படாமல் இருப்பது ஏமாற்றத்தை, பலத்த ஏமாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. வரும் காலத்தில் இதை தவிர்ப்பதற்கான ஏற்பாடுகளை வல்லுநர்களோடு கலந்து பேசி இந்த அரசு செய்தால் ஒழிய முன்னேற்றத்தை நம்மால சந்திக்க முடியாது என்பதுதான் நம்முடைய கருத்து. சட்டமன்றத்தில் திமுக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க மேகதாதுல அப்படின்னு சொல்றாங்க. தாவேக்காவில் கூட்டணியில் இருக்கிற கட்சியும் சொல்லுது, மார்க்சிஸ்டும் சொல்லுது, இந்திய கம்யூனிஸ்டும் சொல்லுது கூட்டணி அது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க அப்படின்னு. நேற்றைய செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவனும் சொல்கிறாரு பிடிவாதம் பிடிக்கக்கூடாது, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை பற்றி பேச்சு எழும்பொழுது பாராளுமன்ற தொகுதி மறுவரையறை இந்த சம்பந்தமாக தமிழக எம்பிக்கள் ஆலோசனை கூட்டத்தை கூட்டியிருக்கிறாரு முதலமைச்சர். அதில் வந்து திமுக பங்கேற்குமா பங்கேற்காதா அதை முதல்ல சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து இந்தியாவிலேயே தொகுதி இந்த பாராளுமன்ற தொகுதி மறுவரையை முதல்ல எடுத்து ஒரு பேசு பொருளாக்கி 5 மாநில முதல்வர்கள், தென் மாநில முதல்வர்கள்லாம் கூப்பிட்டு அழைச்சி பேசுனது திமுக தான் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அதனால் நல்ல முடிவு எடுப்பார் திமுக தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே ஆதவ அர்ஜுனா வந்து இல்லை எங்களுக்கு டெல்லியிலேருந்து ஒரு செய்தி வந்திருக்கு கசியுது அப்படின்னு அவர் பேசுகிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் நடவடிக்கைக்கு 2 அல்லது 3 மார்க் கொடுக்கலான்னு யோசிச்சா கூட அந்த 3 மார்க் கொடுப்பது தப்பு. அதை நீங்க 0 கொடுக்க வேண்டும் என்று மாற்றுகின்ற தன்மை படைத்தவர், வரலாறு படைத்தவர் ஆதவ அர்ஜுனா. எந்த ஒரு அனுபவமான எம்எல்ஏவோ அல்லது எம்பியோ அல்லது அமைச்சரோ நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். இப்ப நீங்க எனக்கு ஒரு வதந்தி வருது, அந்த வதந்திய என் மனசுக்குள்ள வச்சு அந்த கூட்டத்துக்கு அந்த கட்சி வருதான்னு பார்த்துட்டு வராம போனா நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா கரெக்ட். அவரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், எதிர்கட்சி தலைவர் அவர்கள் கரெக்டா சொன்னாரு. இப்ப அரசாங்கத்தினுடைய ஒன்றிய அரசுடைய பிளான் என்னன்னா காங்கிரஸை வீக் பண்ணி சீட்டை அதிகப்படுத்தி இதுல ஒரு குளிர் காயலாம் என்ற ஏற்பாடு ஒன்றிய அரசு செய்யுது. ஒன்றிய அரசு செய்யக்கூடிய வேலைக்கு போக வேண்டியவங்க தான் திமுக எம்பிக்கள். நீ கூட்டத்துக்கு திமுக எம்பிக்கள் வரணும்னு சொன்னா முதல்ல நீ திமுக தலைவர்கிட்ட பேசணும். உங்கள் தலைவர் எம்பிக்களை கொஞ்சம் அனுப்பி விடுங்க, எங்களுக்கு நாடாளுமன்றத்துல எம்பிக்கள் கிடையாது, தமிழகத்தை அல்லது தென் இந்தியாவை பலப்படுத்த நீங்க ஏற்கனவே அனுபவிச்ச அல்லது வழிகாட்டிய அந்த மெத்தட்ல போலாமான்னு கேட்டா அது ஒரு நாகரிக அரசியல். ஆனால் விஜய் அவர்களுக்கு அப்படிப்பட்ட அணுகுமுறையை கொடுத்து அவர் மேல வருவதற்கு மாறாக, அவருடைய அனுபவத்தை பயன்படுத்துவதற்கு மாறாக வதந்தி அரசியலை கிளப்பி விட்டுவிட்டு சட்டமன்றத்துல பதில் சொல்ல வேண்டிய அமைச்சர்கள் சப்ஜெக்டுக்கு நடுவுல ஆதவ அர்ஜுனா இதை பேசும்போது தடுத்திருக்க வேண்டியவர் சபாநாயகர். இது சபைக்கு இப்ப பேச வேண்டிய சப்ஜெக்ட் இல்ல. நீங்க அமைச்சரா இருந்தாலும் நீங்க இந்த சப்ஜெக்ட அப்புறம் பேசுங்க, இதுல பதில் சொல்லுங்கன்னு அவர் சொல்லியிருக்கணும். ஆனா
எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு, நாங்க கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க, இதுக்கு வழிகாட்டிய எங்கள் தலைவர் நாங்க அதுல என்ன செய்யணும்னு எங்களுக்கு சொல்லுவாரு, நாங்க வரோம். இப்ப வரலான்னு இருக்கக்கூடிய ஆட்களை சீக்கிரம் வர வைப்பதற்கு ஆதவ அர்ஜுனனுடைய பேச்சு பயன்படுத்தான்னு கேட்டா பயன்படல. அதை கிளப்பி விட்டுட்டு வராம இருக்கிறதுக்கு என்ன வழி இருக்கிறதோ அந்த வேலையை தான் ஆதவ அர்ஜுனா செய்வது என்று தமிழக முதல்வர் ஜாக்கிரதையாக அவரை அணுக வேண்டும். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஜீரோ போறதுக்கு பல நேரங்களில் ஆதவ அர்ஜுனாவுடைய நடவடிக்கைகள் தான் காரணமாக இருக்கிறது, அவருடைய பேச்சுக்கள் தான் காரணமாக இருக்கு. மேகதாது அணைக்கட்டு சப்ஜெக்ட்ல யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி? என்ன நீங்க தமிழகத்துக்கு ஒண்ணுமே தரமாட்டேன்னு சொல்லி கெட்ட பெயர்ல இருந்த சிவகுமார் கர்நாடக முதலமைச்சர் அதிகபட்சமான தண்ணியை மழை அதிகமா பெஞ்சதுனால வழங்கியதன் மூலம் நல்ல பேர் எடுத்துட்டாரு. அவர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி 13ஆம் தேதி நடக்க இருந்த போராட்டத்தை அவர் சமாளிச்சிட்டாரு. தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகளை சமாளிப்பதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை பலமுறை பல கட்சிகள் சொல்லியும் கேட்காமல் இருப்பது என்ன விஷயம்? நீங்க பதில் சொல்லும் போது நான் நல்லது செய்யலாம்னு நினைச்சேன், அதனால என் பேரு கெட்டு போனாலும் நான் உங்களுக்கு நல்லதுதான் செய்வேன்னா இது நீங்க சினிமாவில் பேசுற வசனம் இல்லை. 2 மாநிலமும் 2 சப்ஜெக்ட்ல எப்படி போக வேண்டும் என்று அரசியல் நெறிமுறை வழிகாட்டுதல் இருக்கிறது. அததான் காங்கிரஸ் முதலமைச்சர் செய்யறாரு. அப்ப நீங்க தனிப்பட்ட ஆசையோ கருத்தோ இருந்தாலும் அதை அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசி முடிஞ்சா பொது கருத்தாக மாற்றி போகும் மூலம் உங்க இமேஜ் தமிழ்நாட்டிலும் உயரும், அனைவரையும் அழைத்து சென்றார் என்ற பெருமை தேசிய அரசியலிலும் ஒரு மாற்றத்தை உருவாக்கும். அதனால அதை பற்றிய பார்வை முதலமைச்சர் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செய்யணும். மேகதாது சப்ஜெக்ட் அழிந்து போய்விடவில்லை, அதை கிள்ளிவிட்ட ஒன்றிய அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. பலியாகுவதனால லாபம் கர்நாடக அமைச்சருக்கு, நாம பலியானா நஷ்டம் தமிழ்நாட்டுக்கு. இதை உணர்ந்து கொண்டு ஆட்சியாளர்கள் செயல்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து. அந்த நீர்வளத்துறை அமைச்சருடைய அணுகுமுறை 2 மாநிலத்தினுடைய ஏனைய முடிவுகளை வலியுறுத்துவதாக தான் அமைய வேண்டும் என்று இடதுசாரிகளும் ஏனைய கட்சிகளும் சொல்லி இருக்கக்கூடிய கருத்தை தமிழக முதல்வரும் ஒன்றிய அரசும் கவனித்து தமிழகம் வறட்சியில இந்த வருடம் அனுபவித்த கொடுமை இனிமேல் நடக்காமல் பார்த்துக் கொள்வது ஒன்றிய அரசினுடைய பொறுப்பும் தமிழக அரசினுடைய பொறுப்பும் என்பதை நாம வலியுறுத்த விரும்புறோம். குறுவை சாகுபடி நடக்கல, விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, பாதிக்கப்பட்ட விவசாயிகளை சந்திச்சு பேசல அப்படிங்கிறப்ப அமைச்சருக்கு எழுந்துச்சு இன்னைக்கு மத்தியானம் சந்திக்கிறாரு, விவசாயிகளை சந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அதனால அதே நேரத்தில் தலைமைச் செயலகத்தில் வெளியில் விவசாயிகள் போராட்டம் நடக்குது. இன்னொரு இடத்துல இந்திய கம்யூனிஸ்ட் முத்தரசன் அவர் போராட்டம் நடத்துகிறாரு. அவர்கிட்ட செய்தியாளர் கேட்குறாங்க, குறுகை சாகுபடிக்கு பணம்லாம் கொடுத்துட்டாங்க, நிவாரண தொகையெல்லாம் கொடுத்தாச்சு அப்படின்னு முதல்வர் சொல்கிறாரு, பேப்பர் படித்தாதானே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க நாங்கள் இல்லாதியாங்க சொல்கிறோம், எல்லாரும் சொல்கிறது தாங்க நான் சொல்கிறேன், மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, விவசாயிகள்கிட்ட கேட்டு பாருங்க அப்படிங்கிறாரு முத்தரசன். அதாவது பொது பட்ஜெட்ல நம்முடைய கருத்தை வாங்கணும், விவசாய பட்ஜெட்ல நம்முடைய விவசாய அமைச்சர் பேசும்போது ஒரு பயத்தோட தான் நம்ம பார்த்தோம். ஏன்னா முந்தின நாள் நமக்கு ஒரு ஜுரம் அடிச்சா 2வது நாள் போய் நம்ம டாக்டர் பார்க்கும்போது 1 டிகிரி குறைஞ்சிருக்கா பாருங்க சார், நாமளே விருப்பப்படும். ஆனா டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு, என்னையா என்ன பண்ணேன், மறுபடியும் இன்னைக்கு 2 டிகிரி மேலே ஏறிடுச்சேன்னு. 2வது நாள் பார்த்துட்ட போது நமக்கு கொஞ்சம் டிகிரி அதிகமா தான் இருக்கு. பரபரப்பா இவங்க பேசுற சப்ஜெக்ட்ல விவசாய மக்கள் வேற எதுவுமே எதிர்பார்க்க 2 தான் எதிர்பார்க்க, நிபந்தனை இன்றி பயிர்க்கடன் தள்ளுபடி. அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் இல்லாம ஏகப்பட்ட பாதிப்புக்கு உள்ளான விவசாயிகளின் நிவாரணம், பாலுக்கு 10 ரூபாய் குறைந்தபட்சம் வைத்து அனுமதி. இந்த 3 தாங்க. இது சாதாரணமா ஒரு பட்ஜெட்ல பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்ட், இந்த அரசு பேசவில்லை. பயிர்க்கடன் தள்ளுபடி சம்பந்தமா நீங்க அறிவிக்காம போனது விவசாயிகளை மிகப்பெரிய பாதிப்பு தள்ளும். பயிர்க்கடன் தள்ளுபடி வலியுறுத்துவதற்கான காரணத்தை ஏற்கனவே நம்ம பேட்டியில சொல்லியிருக்கோம். முத்தரசனுடைய பேட்டியை நீங்க ஞாபகப்படுத்துறதுனால கூடுதல் தகவல் தரேன். 100% பாதிப்பின்றி இருந்தாலே விவசாயிகளுக்கு லாபம் இல்லை, நஷ்டம்தான். ஆனால் உங்களுடைய இந்த ஜூன் 12 தண்ணீர் திறக்காதனால போன வருஷத்துல அந்த விவசாயிகளுடைய பொருட்களை குடோன்ல வைப்பதற்காக திட்டமிடாதனால தொடர்ந்து இந்த 2 ஆண்டுகள்ல விவசாயி அனுபவித்திருக்கக்கூடிய கொடுமை மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு இறங்காரன். பயிர்க்கடன், பணப்பயிர், அரிசி, பால், கரும்பு
இந்த அனைத்திலுமே அக்கறையாக ஏதாவது அறிவிப்புக்கான இந்த பட்ஜெட்ல தேடி பார்த்தீங்கன்னா சுத்தமா இருக்காது. ஆனால் இந்த வருஷம் இன்ஜினியரிங் காலேஜே 365 காலேஜுக்கு ஒரு பையன் கூட சேரல. விவசாய கல்லூரிக்கு அப்ளிகேஷனே போகல. அதனால அறிவிப்பு என்ன வருது? நம்மாழ்வார் பெயர்ல ஒரு கல்லூரி ஆரம்பிப்போம். சரி, ஏற்கனவே எவனாவது உள்ள வந்தாதானே புது கல்லூரி. இருக்கிற கல்லூரிக்கு அப்ளிகேஷன் ஏன் வரலன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசமான அணுகுமுறை, கவர்ச்சிகரமான அணுகுமுறை. இது ஆரோக்கியமான பட்ஜெட்டாக விவசாயிகளுக்கு அமையல. விவசாயிகளுக்கு ஏன் அமையலன்னா, நீங்க மேல ஆரம்பிக்கும் போது எம்.எஸ். சுவாமிநாதன் அறிக்கையில இருந்து ஆரம்பிச்சீங்க, அவருடைய வார்த்தையில இருந்து ஆரம்பிச்சீங்க. ஆனா அவர் சொன்ன எந்த பண விநியோகமும் விவசாயிகளுக்கு செய்யல. விவசாயிகளுக்கு செய்யாதது மட்டுமல்ல, நான் எல்லாம் கூட்டு முடிச்சுட்டேன், ஒன்னும் அங்க பாக்கி இல்ல, அது பேப்பர் படிச்சாதான் தெரியும்னு பதில் சொல்றது இருக்கு பாருங்க, அது அலட்சியத்தினுடைய உச்சம். நீங்க கொடுத்தது தொகுப்பு, அவங்க கேட்டது நிவாரணம். தொகுப்பு வேற, நிவாரணம் வேற என்பதை முதலமைச்சருக்கு விவசாய அமைச்சர் சொல்லியிருக்கணும். விவசாய அமைச்சருக்கு விவசாய அதிகாரி சொல்லியிருக்கணும். விவசாய அதிகாரிக்கு நிதி அலாட்மெண்ட் டீம் சொல்லியிருக்கணும். இவங்க யாருமே விவசாயிகளுடைய நலன் சம்பந்தமான சப்ஜெக்டுக்குள்ள இறங்கி போகல. இந்த விவசாயி இப்போது நீங்கள் அறிவித்திருக்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட்ல அவன் கேட்ட எந்த விஷயத்திற்கும் நீங்கள் நிவாரணம் அளிக்காதனால தற்கொலை பாதையில் விவசாயிகள், குறிப்பாக டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய வறுமை கோட்டுக்கு கீழே தள்ளப்படுவார்கள் என்றுதான் அறிக்கை வருது. அப்ப இந்த அறிக்கையை பார்த்தாவது அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு இந்த அரசு போகணுமானா போகணும். போகல. விவசாய தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அந்த 100 நாள் வேலை திட்டத்துல பேர் மாற்றப்பட்ட ஏற்பாடுகள்ல ஏற்கனவே இப்ப 42 நாள் தான் இருக்குது. சில மாவட்டங்கள்ல 51 நாள் இருக்குது. ஆனா அறிக்கையில பட்ஜெட்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, 125 நாளை சரியாக முடித்த அந்த மாவட்டத்திற்கு விருது வழங்கப்படும். 125 நாளுக்கு மேல சில மாவட்டங்கள் செயல்பட்டால் அவர்கள் சிறப்பாக கவனிக்கப்படுவார்கள். ஏன்னா மார்க் 35 நான் வாங்கல, 70 மார்க் வாங்கினா தங்க மோதிரம் தரேன்னு சொன்னா என்ன நியாயம்? 35 மார்க்கே எனக்கு கொடுக்கலன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் கூட உங்ககிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ராம்ஜி திட்டத்துல நிஜத்துக்கு விரோதமான பர்டிகுலர்ஸை கொடுத்து கவர்ச்சிகரமா மக்களை இது கிடைக்கும் இது கிடைக்கும் இது. ஆடு வளர்ப்பு திட்டத்துல பெண்களுக்கு உதவி என்று சொல்லியிருக்கு. ஒரு மாவட்டத்துல எத்தனை ஊராட்சி இருக்குது, அந்த ஊராட்சியில இருக்கக்கூடிய ஆட்கள் எவ்வளவு பேர் இருக்கிறான், அவனுக்கு இந்த ஃபண்ட் எப்படி வரும்னு கேட்டா 92 ஊராட்சியில ஒரு ஊராட்சிக்கு 2 பேருக்கு மட்டும்தான் நீங்க கொடுத்திருக்கக்கூடிய காசின் மூலமா ஆடு வளர்ப்பு. ஆட்டுக்கு பேரு வேணா வெற்றி ஆடுன்னு வைக்கலாம். ஆனா 2 பேரை தவிர மீதி ஆடு வச்சிருக்க ஆடு செத்த ஆடா மாறிடுமே. 2 பேருக்கு கொடுக்கிற வெற்றி ஆடை பற்றி பேசுகின்ற பட்ஜெட் 98 பேருக்கு கிடைக்காமல் செத்த ஆடாக மாறுவதை கவனிக்கவில்லை. ஒரு பொத்தாம் பொதுவான அணுகுமுறையில விவசாயிகளுடைய விவசாய தொழிலாளிகளை பற்றி கவலைப்படாமல் வந்திருக்கக்கூடிய பட்ஜெட் இது திருத்தப்பட வேண்டும். எப்படி திருத்தப்பட வேண்டும் என்றால், குறைந்தபட்சம் விவசாயி வாழ்வதற்கான அந்த ஸ்கீம்ஸ், அவங்க சொல்லியிருக்கக்கூடிய லோன், அதெல்லாம் எந்த வங்கியிலுமே இதுவரைக்கும் எந்த முயற்சியும் எடுக்கல. நீங்க இப்ப ஆரம்பிச்சா இன்னொரு 3 வருஷம் கழிச்சு அவன் கைக்கு ஒரு 30,000 20,000 வரும். அது வரைக்கும் இறந்து போகின்ற விவசாயி, தற்கொலை பண்ணுகின்ற விவசாயிக்கு யார் பொறுப்பு? அதனால இந்த அரசு பொது பட்ஜெட்லயும் தன்னுடைய தோல்வியை சந்தித்திருக்கிறது, விவசாய பட்ஜெட்லயும் தோல்வியை சந்திச்சிருக்கிறது. மேகதாது பிரச்சனையில் தமிழ்நாடு தலை குனிந்திருக்கிறது. வார்த்தை அரசியலை விட்டுவிட்டு விவேகமாக அரசியல் பிரச்சனையை, விவசாய பிரச்சனையை இந்த அரசு கவனிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. அவையில திமுக சார்பில் ஒருத்தர் கேள்வி கேட்கப்பட்டாங்க, பாமக எம்எல்ஏ ஒருத்தர் கேள்வி கேட்டார். அதாவது 717 கடைகளை, மது கடைகளை மூணுனதா சொல்றீங்க, ஆனா கோயில் பக்கத்துலயும் இருக்கு, பள்ளிக்கூடம் பக்கத்துலயும் மது கடைகள் இருக்கு அப்படின்னு பாமக எம்எல்ஏ சொல்றாரு. இன்னொன்னு 717 கடையில மூடிட்டதா சொல்றீங்க. இப்ப அடுத்த நிதியாண்டுல அடுத்த இதுல இன்னும் அதிகமாகும் டாஸ்மாகுடைய வருமானம் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ உண்மையுமே எத்தனை கடைகள் மூடப்பட்டது அப்படிங்கிறப்ப எல்லா கடையிலும் மூடியாச்சு, அதுக்கான விவரம் வெளியிடப்பட்டாச்சுன்னு அந்த துறை அமைச்சர் சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? 717 கடைகள் மூடப்பட்ட விஷயம் பெண்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய
வரவேற்பை அறிவித்த நாளில் ஏற்பட்டது. பரவாயில்ல, 717 இந்த மாவட்டத்துல இந்த இடத்துல மூடுறாங்க. கடலூர்ல கூட 2 இடம், ஆனா இன்னமும் அது மூடாம தான் இருக்கு. என்னன்னு கேட்டா உத்தரவு மேல இருந்து வரணும்ன்றாங்க. அது வரைக்கும் ஏற்கனவே 2 பாட்டில் குடிச்சவன் பூரா இப்ப ஸ்டாக் வாங்கிட்டு போய் 4 வாங்கிட்டு போறான். அதுதான் உங்களுக்கு ரேஷன் கிடையாது இல்ல. நீங்க பச்சரிசி புழுங்கல் அரிசி வாங்குறீங்கன்னு சொன்னா ரேஷன் கடையில் என்ன கேட்பாங்கன்னா எத்தனை கிலோ பச்சரிசி வேணும், 5 கிலோக்கு மேல கொடுக்க மாட்டோம். அப்படி எல்லாம் நிபந்தனை எங்க இருக்குன்னா அனாவசியமா நம்ம பயன்படுத்துற ரேஷன் கார்டுல இருக்கு. அத்தியாவசியமா நம்ம பயன்படுத்துற நம்முடைய குடிமக்கள் கார்டு இருக்கு பாருங்க, அதுல 717 ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங் ரிப்போர்ட்டை கொடுத்தது. என்ன, கடைகள் குறைக்கப்பட்டன 717, ஆனால் வருமானம் என்பது 17% மாறி இருக்கிறது. 17% மைனஸ் இல்ல. 717 கடை மூடனா 17% குறைஞ்சா அது நல்ல முயற்சி. 17% இவர்களுக்கு வருமானம் அதிகமாயிருக்கிறது. இப்போ கடைகளை மூடுவதன் மூலம் வருமானம் எப்படி அதிகமாச்சுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, மூடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டதே ஒழிய மூடப்படவில்லை, அல்லது மூடப்பட்டது எங்கிருந்தாலும் போய் அதை வாங்கி குடிமக்கள் தன்னுடைய செலவை ஏற்படுத்துகிறார்கள். இதுல 2 எது வேணா உண்மையா இருக்கட்டும். நீங்க இப்ப அறிவிச்சிருக்கிற ஸ்கீம் என்ன? ரேஷன் கடையில நிக்கிறான், கூட்டமா நிக்கிறான், கொடை இல்ல, வெயில்ல வாழறான். அது குடும்பத்தை சேர்ந்தவர்கள். நீங்க அந்த பக்கம் போகல, அதனால அதை பத்தி கவலைப்படல. நீங்க கிராஸ் பண்ற இடத்துல கூட்டம் அதிகமா இருக்கு டாஸ்மாக்லன்ட்டு நீங்க ஒரு ஆன்லைன் திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க. இந்த ஆன்லைன் திட்டம் என்ன ஆயிடுச்சு, எவ்வளவு ஸ்டாக் ஒரு கடையில இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். ஆப் மூலமா நீங்க விரும்பிய பொருளை நீங்க ஆர்டர் பண்ணலாம். அது உங்களுக்கு எடுத்து விநியோகிக்கப்படும். நான் கூட வீட்டுக்கே கொண்டு தந்துருவான்னு பார்த்தேன். குடிக்கிறவனுடைய எண்ணிக்கை இன்னும் 2 மடங்கு அதிகமாகும். சந்திர போய் குடிக்கிறவன், வீட்டுக்கு தெரியாம குடிக்கிறவன் எல்லாம் இருக்கான்ல, இப்ப அவன் வீட்டுக்காரமா இல்லாத போது ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வந்துருவான் ஸ்விக்கி மூலமா அப்படின்னு நான் நினைச்சா, அதெல்லாம் நீங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கலாமா? அவரு அங்க போய் வாங்கிக்குவார், அல்லது அவர் யார் மூலமா வாங்கிக்குவார். இந்த குடி விநியோகத்தை குறைப்பேன் என்று உறுதிமொழி கொடுத்து பெண்களின் பாதுகாவலனாக வந்த அரசு இந்த ஆன்லைன் திட்டத்தை ஏன் செய்தது? அதோட இன்னொரு பாயிண்ட், எந்த கடை இருக்குதோ அந்த கடைக்கு பக்கத்துல 100 மீட்டரை சுத்தி, இந்த 100 மீட்டர் ஃபார்முலா எவன் கண்டுபிடிச்சானே தெரியல, எங்க வேணா நீங்க பார் ஆரம்பிச்சுக்கலாம். இப்ப அந்த 100 மீட்டருக்கு பக்கத்துல ஒருத்தர் பார் ஆரம்பிச்சாருன்னா அவர் பரபரப்பா விற்கக்கூடிய சரக்குகளை பூரா அவர் வாங்கி போய் அங்க வச்சுக்குவாரு. டாஸ்மாக் கடைக்கே வராம நீங்க பார்ல பக்கத்துல இருக்கக்கூடிய பார்ல போய் சாப்பிட்டு போயிடலாம். இந்த ஸ்கீம் தாவேகா அரசு ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசை குறை சொல்லி மேல வந்துட்டு டாஸ்மாக் வருமானத்தை அதிகப்படுத்துகின்ற அவங்க மூலமா 10 ரூபாய் அதிகம் சொல்லி பாட்டு பாடணும். ஆனா இப்பவும் 20 ரூபாய் அதிகம் என்பது குடிப்பவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, அது குறையவில்லை என்ற செய்தி. குறைந்தபட்சம் 10 ரூபாயாவது இருந்திருந்தா பரவாயில்ல சார், 20 ரூபாய் ஆகி போச்சு சார் குடிமகனும் புலம்பக்கூடிய அளவுக்கு தான் இந்த பாலிசியில தாவேகா அரசு செயல்பட்டு இருக்கிறது. இது ஏற்கனவே அரசுகள் கடைபிடிக்கக்கூடிய கொள்கைக்கு. திமுக அரசுல 365 கடை மூடினாங்க, வருமானம் குறைஞ்சது. 500 கடை மூடினாங்க, வருமானம் குறைஞ்சது. பாண்டிச்சேரியில மூடினாங்க, வருமானம் அதிகமாச்சு. பாண்டி மெத்தத்தையே இந்த அரசு மூடியது, வருமானம் அதிகமாகிடுது. அப்போ இதுல உங்களுடைய அரசு தோல்வி அடைஞ்சிருக்கிறது. பெண்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றவில்லை. ஆகவே இந்த ஆன்லைன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். குடிமக்கள் குடிக்கு போகாமல் இருக்க என்ன திட்டமோ அதை நடைமுறைப்படுத்துவதுதான் தமிழகத்திற்கு நல்லது. போட்டி அரசியல் என்ற பெயர்ல அதுல மிகப்பெரிய ஏமாற்று வேலையை இந்த அரசு செய்வது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.